பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் நன்மை மற்றும் தீய கண்களின் உவமையை சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 6:22 மற்றும் 23 வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்று சொல்றாரு. அதாவது நம் உணர்வுகளுக்கும் நமது ஆவிக்குரிய நல்வாழ்வுக்கு இடையான ஆழமான தொடர்பை விளக்குவதற்கு கண் உடலில் விளக்காய் இருக்கிறது என்று உருவகத்தை இயேசு இங்கு பயன்படுத்துகிறாரு. ஒளி அல்லது வெளிச்சம் கண்கள் வழியாக உடலுக்குள் நுழைந்து நம் செயல்களை வழிநடத்துவது போலவே நமது ஆவிக்குரிய வெளிச்சம் அல்லது ஒளி நம் உணர்வுகளுக்குள் மற்றும் புரிதல் மூலமாக உள்ளாக நுழைகிறது. அதாவது இயேசு கண்களை விளக்குக்கு ஒப்பிடுகிறாரு. விளக்கு சுற்றுப்புறத்தை வெளிச்சமாக்குவது போல கண் உள்ளுக்குள் வெளிச்சம் தருகிறது என்று சொல்கிறாரு. ஆரோக்கியமான கண் என்பது ஆவிக்குரிய விஷயத்தில் தெளிவாக மற்றும் பிரிக்கப்படாத கவனத்தையே குறிப்பிடுகிறது. அத்தகைய கவனமானது முழு உடலையும் வெளிச்சத்தால் நிரப்புகிறது. அது பரிசுத்தத்தையும் தேவனை அறிகிற அறிவும் தேவனுடைய சித்தத்தோடு கூட சீரமைக்கப்பட்ட வாழ்க்கையை குறிப்பிடுகிறது. அதுக்கு மாறாக தீய அல்லது கெட்ட கண்கள் சுயநலத்தால் அல்லது பொருளாசையால் கரைப்பட்ட ஒரு கவனத்தை குறிப்பிடுகிறது. அது ஆவிக்குரிய இருளுக்கு வழிநடத்துகிறது. இந்த இருள் ஒருவருடைய முழு வாழ்க்கையும் பாதிக்கிறது. அதனால் இயேசு உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும் என்று எச்சரிக்கிறாரு. இயேசுவின் உவமை நம் கவனத்தையும் மதிப்பையும் எங்கு செலுத்துகிறோம் என்பதன் முக்கியத்துவத்தை எச்சரிக்கிறாரு. பொருள் மற்றும் செல்வத்தில் மற்றும் உடைமை மீது கவனத்தில் செலுத்துவதால் ஆவிக்குரிய சத்தியத்திலிருந்து நம்மை தூர வழி நடத்தும். அதன் விளைவாக இருள் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். இதற்கு மாறாக ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் தேவனை அறிகிற அறிவுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமாக நம் வாழ்க்கையில் தெளிவையும் வெளிச்சத்தையும் தருகிறது. ஆமென்.